உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து மிக ஒரு சிறப்பான காலகட்டம் சொல்லலாம். ஆனாலும் இந்த சிறப்பான காலகட்டத்தில் கொஞ்சம் ரொம்ப விழிப்பாக இருந்து செயல்படணும் அப்படின்ற. ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 3ஆம் இடம் என்பதே வந்து விஜய வீரிய வெற்றி ஸ்தானம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஏன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏற்கனவே இந்த பழைய விஷயங்கள் எல்லாமே பெண்டிங் போட்ட எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பேச்சில் பார்த்திங்கன்னா நிறைய பிரம்மாண்டம், நிறைய பேர் யூடியூப்பில் பேசுவதற்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு மேடையில் பேசுகிறது, நிறைய பேர் இந்த கச்சேரி பண்ணுவது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாவதற்கான சாத்தியம் இருக்குது. நிறைய சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி என்பது இருக்குதுன்னு சொல்ல முடியும். மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து மனம் வந்து ரொம்ப எப்படி சொல்லுது, ஆசைப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி சேமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே போல் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்துலையும் செய்யும் போது பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும். இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தில் வந்து ருத்ராட்சத்தை வாங்கி கட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர் கழுத்தில் கட்டுவாங்க. ருத்ராட்சத்தை ஒன்று வாங்கி கழுத்தில் அணியக்கூடிய வாய்ப்பு. அதை கழுத்தில் அணியும் போது அதனால் சில பேருக்கு பிரச்சனையும் வரும். ஸோ அதனால் ருத்ராட்சத்தை நீங்கள் ஒரு நாள் அணிஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் அணியணும். அப்படி இல்லை என்றால் அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லணும். மேலும் திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா எப்போது இந்த மருத்துவ விரயத்தை கொஞ்சம் தூண்டிக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன மருத்துவ எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வந்து ஒரு இழப்பீடுகள், நிறைய பேர் இந்த பிரச்சனையே தொழிலாக பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனையின் மூலயமாக ஒரு வருமானமும் இருக்கும். ஸோ தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்த்த விஷயத்தை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேலும் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த முறை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த புதன் பகவான் வந்து 2ல் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா தந்தையின் மூலயமாக ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது ஏதாவது ஒரு காசு வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கினீங்கன்னு வச்சுக்க. அப்படி இல்லை ஊருக்கு நடுவில் இருக்க அந்த பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய அந்த தன வரவு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எலும்பு பார்த்திங்கன்னா எலும்பு உடையிறது, எலும்பில் பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி, முட்டி தேய்மானம், எலும்பு தேஞ்சு போச்சு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய பேர் நீங்கள் போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திங்கன்னாவே சொல்லுவாங்க, ஒன்று விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எலும்பு வந்து தேஞ்சு போயிருக்கு, இல்லை எலும்பு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உணவில் வந்து கொஞ்சம் கால்சியம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த காலத்தில் வேணும். மேலும்
ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை ஒரு அழுத்தம் வந்து இந்த காலத்தில் ஏற்படும். அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணிடணும். ஏன்னா இந்த காலத்தில் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய டேட்டு மாற்றி பண்ணும்போது சில பெனால்ட்டிகள் எல்லாமே பே பண்ண வேண்டிய சூழல்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் வாகனத்தை விற்று அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயமே இல்லை. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தாங்கன்னா வீடு விற்பனையாக இந்த மூலம் காசு என்பது கண்டிப்பாக வரும். ஸோ குரு பகவான் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தூக்கத்தை வந்து கொஞ்சம் ஏதாவது கெடுத்து விட்டுருவார். தூக்கம் ஏன்னா அதிகப்படியான வேலை அழுத்தத்தினால தூக்கம் என்பது கொஞ்சம் கெடும். ஸோ அதனால் தூக்கத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா பொதுவாக என்னடா இவர் எல்லாத்துக்குமே தூக்கம் வேணும். ஏன்னா தூக்கம் நீங்கள் தூங்கும் போது தான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரீஷெடியூல் ஆகும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இன்றைக்கி தூக்கமின்மையால் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் வருது. தூக்கமின்மையால் நிறைய பேர் கடன் தொந்தரவுக்கு வந்து ஆளாகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நுட்பமானது. ஏன்னா நம்ம உளவியலும் ஆன்மீகம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குது. ஸோ அதனால் இது வேறு அது வேறெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய என்னென்னாக்கா சில பேர் என்ன பார்த்து இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் விரதம் இருப்பாங்க. நிறைய விரதம் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் சுமை அதிகமாகி தான் இருக்குது. ஸோ விரதம் என்பது என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் விரதம் என்பது என்னென்னாக்கா மனசில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது தான் விரதம். ஸோ அந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை என்பதனால தான் உணவு கட்டுப்பாடு சொன்னாங்களே தவிர சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் என்ன எந்த இடத்துலையும் நம்ம முன்னோர்கள் சொல்லலை, எந்த புராணங்கள்லையும் அது இல்லை. ஸோ அதனால் என்னென்னாக்கா உணவு கட்டுப்பாடு என்பது மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்கான ஒரு வழிதானே தவிர உணவு கட்டுப்பாடு மட்டுமே விரதம் என்பது இல்லை என்பதை மகர ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி விரதம் இருக்கிறேன், கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறதுனால கல்யாணம் ஆகுமானா கண்டிப்பாக கல்யாணம்லாம் ஆகாது, கடன் பிரச்சனையும் தீராது. ஏன்னா கடன் பிரச்சனை ஏன்னா இறைத்தன்மைகள் நமக்கு தெளிவான ஆன்மீகத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இறைத்தன்மைகளை பற்றின தெளிவான புரிதல் நமக்கு வேணும். புரிந்தால் மட்டும்தான் அந்த தன்மைகளை கொண்டு நம்மளால் நிறைய நற்பலன்களை பெற முடியும் என்பதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மகாலட்சுமி அப்படின்னாவே அட்டலட்சுமிகள் சேர்ந்தது தான் மகாலட்சுமி. ஸோ மகாலட்சுமியை நம்ம வெறுமனே ஒரு சிங்கிள் பரிணாமம் பார்க்காம அதுக்குள்ளே 8 சக்திகள் இருக்குது என்ற புரிதலை வச்சுக்கிட்டு இந்த மகர ராசிக்காரங்களை மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை புரிஞ்சு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இந்த பங்குனி மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.